இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. ஆர்வம் இல்லாத ஒருத்தன்ட்ட ஒரு காரியத்தை நீ செய் அப்படின்னு சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லையே. அதுக்கான மூலதனத்தை அவன் கையில கொடுத்தா அதை வச்சு அவன் ஒன்றும் செய்யாம நஷ்டப்படுத்திடுவானே அப்படிங்கிறது தான் இந்த வசனத்திற்குரிய அர்த்தம். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர், நீங்க பரிசுத்தமா வாழ ஆர்வமா இல்லாத நிலையில இருந்தா, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஏற்ற ஆலோசனைகளையும் போதனைகளையும் கொடுக்கும்போது அதுல என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லை. ஆசீர்வாதத்தை சரியான விதத்துல பயன்படுத்த தெரியாத உங்களுடைய கரத்துல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கொடுக்க மாட்டார். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கோம்? ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல வளர்ச்சி அடைய நம்ம விரும்புகிறோமா? ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? இத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில வேதத்தை அறிந்து கொள்வதற்கு, அதை வாசித்து தியானிப்பதற்கு நம்முடைய மனதை அதில் ஈடுபடுத்துகிறோமா? அல்லது தேவனோடு தனித்து உறவாடுவதற்கு நேரம் செலவிட்டு நம்ம ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நம்ம எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம்? கர்த்தர் ஏராளமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் போது நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக, ஊழியங்களின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக எந்த அளவுக்கு உற்சாகமாய் கொடுக்க நம்ம ஆசையா இருக்கோம்? பரலோகம் அப்படிங்கிறதான நிரந்தரம். இந்த பூமி நமக்கு நிரந்தரம் இல்லையே. அப்ப நம்ம யுகா யுகமா காலமா கர்த்தரோடு பரலோகத்துக்கு தானே போய் இருக்க போறோம். அப்ப அந்த உண்மையிலே பரலோகத்தை நம்ம வாஞ்சிக்கிறோமா? இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். இதுலலாம் ஆர்வம் இல்லைன்னா இதற்கு உபயோகமா இருக்கும் ஆசீர்வாதங்களை நம்ம பெற முடியாது. இதிலே வளர்ச்சி அடைவதற்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் நமக்கு தரமாட்டார். நாம முன்னேறுவதற்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்களிலே நாம் தடுமாற ஆரம்பிச்சிடும். நான் சொன்னதுலலாம் உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னா அவன் கையில் இதை கொடுத்து எதுக்கு? ஜெபத்தை குறித்து அவனுக்கு சொல்லி கொடுத்து எதுக்கு? அவன் தான் ஜெபமே பண்ண மாட்டேன்றாங்க. பைபிளோட மகத்துவத்தை அவனுக்கு விவரித்து சொல்லி எதுக்கு? பைபிளை தான் கையில் எடுத்து அவன் வாசிக்கவே மாட்டேன்றாங்க. கர்த்தருக்கு கொடுக்கறனாலே கை நீளம் அடிக்க, அப்புறம் அவனுக்கு ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்கணும்? ஊழியம் செய்யறதுக்கு வாஞ்சியே இல்லையே, பிறகு எதுக்கு ஆத்துமாக்களை அவன் கையில கொண்டு போய் கொடுக்கணும்? ஆகவே மனம் இல்லாத நிலை, ஆர்வம் இல்லாத சூழ்நிலை, வாஞ்சை இல்லாத ஒரு இருதயமா நம்ம இருதயம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒரு பர்னிங் டிசைர் இருக்கும், ஒரு பற்றி எரிந்து கொண்டிருக்கும் வாஞ்சை. நான் இன்னும் அதிகமா ஜெபிக்கணும், நான் இன்னும் வேதத்தோட நேரத்தை செலவு பண்ணணும், இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இன்னும் நிறைய தேவ ராஜ்யத்திற்கு நான் உதவியா இருக்கணும், நிறைய ஊழியங்களை நான் என் கரத்தினால தாங்கணும், நிறைய ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணணும், எப்படியாவது அந்த உயிர் தெழுதல்ல நான் பங்கடையணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் அறிவுக்காக எதனாலும் விடுவதற்கு நான் ஆயத்தம். இந்த மாதிரி ஆர்வமும் வாஞ்சியும் நமக்குள்ள பெருகி இருந்தாதான் இதுல டெவலப் ஆகுறதுக்கான வாய்ப்புகளை, வழிகளை கத்த தருவார். இதுல நீங்க டல் அடிச்சுட்டே இருக்கீங்க, இதுல உங்களுக்கு ஆர்வமே இல்லை, இதுல உங்களுக்கு வாஞ்சியே இல்லைன்னா ஆண்டவர்ட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏதுக்கள் உங்களை லிஃப்ட் அப் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஸ்டாப் ஆயிடும். அதனால மனம் இல்லாத, வாஞ்சை இல்லாத நிலை நமக்கு வேண்டாம். தேவனையும் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலும் அளவில்லாத வாஞ்சை உள்ளவர்களாக இருப்போம். அந்த வாஞ்சை அதிகரிக்க தேவையானதையும் கர்த்தர் தருவார். அதிலே நாம் அடைய வேண்டிய நிலைக்கும் கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார். பரிசுத்த ஆவியானவரே, வாஞ்சையுள்ள ஒரு நபர்களாய் எங்களை நீர் மாற்றும். எங்களுக்குள் வாஞ்சை இல்லாத தன்மை இருந்தால் அதை எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.